திமுக தோல்விக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? திமுக திராவிட மாடல்ங்கிற வார்த்தையை திருப்பி திருப்பி பேசுது. இந்த போரே டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்குமான போர்னு சொல்லுச்சு. திமுக கீழடியை பாஜக இழுத்து மூடிய போது மீண்டும் அங்கே போய் அகலாய்வு செய்து அங்கே கீழடி அருங்காட்சியகத்தை நிறுவியது. மேடம் தயவுசெய்து புரிஞ்சுங்க, இது இந்த சண்டை இல்ல நடக்கிற சண்டை, இது வேற சண்டை நடந்துட்டு இருக்கு. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களை விட நான் தொன்மையான தலைமுறைன்னு நிறுவிட்டார் ஸ்டாலின். யாரை விட? வேதகால மரபை விட தமிழ் மரபு, திராவிட மரபு தொன்மையான மரபுன்னு தரவுகளோடு நிறுவுகிறார். இவர் ஆட்சியை மட்டும் பண்ணிட்டு போயிருந்தாரா அந்த தலைவலியே இருந்திருக்காது. அவர் ஆட்சியை மட்டும் பண்ணிட்டு போகல. சமஸ்கிருதத்துக்கு முன்பாக இந்தியாவில் முதன்முறையாக செம்மொழி அங்கீகாரத்தை பெற்ற மொழி தமிழ். கலைஞர் பண்ணி தந்தார். விவேகானந்தாருக்கு ஒரு பெரிய நினைவிடம் இருக்கிறது கன்னியாகுமரியில. அதை விட பெருசா ஒண்ணு அங்க நிறுவனம் போடா வள்ளுவருக்கு செலவிடான்னு வைக்கிறாரு. ஆரியம் விட்டுருமா? நான் வேதகால மரபு தான் தொன்மையானது நிரூபிக்கணும்னு நினைச்சா நீ கீழடியை தோண்டிக்கிட்டு இருக்க, இப்ப பொருணையின் அதிகாரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, இருமின் காலம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை வாங்கிட்டு இருக்கிற, இருமொழி கொள்கைதான்னு சொல்ற. நான் எப்படியாவது புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரலான்னு பார்த்தா நான் குலக்கல்வின்னு சொல்லி நீ மக்கள்கிட்ட போய் எஜுகேட் பண்ணி அதை நான் திணிக்க மாட்டேன் விட மாட்டேன் சண்டை போடுற. சரி நிதியை வச்சு பிளாக்மெயில் பண்ணான்னு பார்த்தா உன் நிதியே வேண்டாங்கிற சண்டை. இதுதான் இங்க. இது புரியாம ஆளாளுக்கு. அப்ப இந்த சண்டையில தமிழ்நாட்டு மக்கள் திமுக பக்கம் தான் நின்றார்கள், நிற்பார்கள், இனியும் நிற்பார்கள். அது நல்லா தெரியும் பாஜகவுக்கு. அப்ப பாஜக என்ன நினைக்குது? ரைட்டு, இவனை நம்ம நேரடியா எடுத்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, வேற ஒரு ஆளை உள்ள இருக்கு. அந்த ஆளு திராவிடம்ங்கிற பேரையே சொல்லக்கூடாது, திராவிடம்ங்கிற கட்சியை வைக்கக்கூடாது. ஐயா முழுசா அப்படி சொல்லலைன்னா மக்கள் நம்ப மாட்டாங்கய்யா. போட்டோ 2 வச்சுக்கிட்ட சொல்லு. அப்ப பெரியார் போட்டோ வச்சுக்க, காமராஜர் போட்டோ வச்சுக்க, ஓகே. ஆனா திராவிடம்னு பேசாத, திராவிட கொள்கைகளை பேசாத, பெரியாரிய கொள்கைகளை பேசாத, மாநில சுயாட்சி பேசாத, ஒன்றியத்தை எதிர்க்காத, எதுவும் பண்ணாத. சும்மா என்னையும் நானும் உனக்கு எதிரிதான்னு சொல்லிக்க. ஐயா நீங்க எதிரின்னு சொன்னா உங்ககிட்ட சண்டை போட்டுமா? ஏன்ட்ட சண்டை போடாத, சண்டையெல்லாம் அவனை மட்டுமே போடு. ஐயா உங்களை திட்டமா? என்னைய திட்டாத, அவனை மட்டுமே திட்டு. ஐயா உங்களை எடுத்து ஏதாவது போராட்டம் கிராட்டம், என்ன எடுத்து போராட்டம் பண்ணாத, அவனை எடுத்தே போராட்டம் பண்ணு. எல்லாமே அவன்கிட்டே சண்டை போடு. ஐயா அப்போ உங்களும் நானும் நீங்களும் நட்புன்னு நினைச்சிட்டாங்கன்னா எனக்கு அவருக்கு ஆகாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிக்க போதும். நம்புவானா? நீங்க ஆடின ஆட்டத்துக்கு, நீங்க நடிச்ச நடனத்துக்கு, நீங்க நடிச்ச படத்துக்கு நீங்க என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கு, நம்புவான். அதுதான் இங்க நடக்குது. பாசிச பாஜகங்கிற வார்த்தையை மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு உச்சரித்து கொண்டே இருந்துச்சு திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும். இந்த 60 நாள்ல பாசிசம்ங்கிற வார்த்தை எங்கேயா கேட்டிருக்கீங்க நீங்க? பாசிசம்ங்கிற வார்த்தையவே டைல்யூட் பண்ணவர் விஜய். பாசிசமா பாயாசமான்னாரு. பாசிசமும் பாயாசமும் ஒண்ணா? ஒரு தலைமுறையிடம் பாஜகவை பாசிச சக்தி என்று நிறுவிய, பாஜக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரி என்று நிறுவிய திமுகவை அந்த பாசிசம்ங்கிற வார்த்தையை டைல்யூட் பண்ணிட்டு பாசிச எதிர்ப்பை ஊட்டிய திமுகவை தீய சக்தி என்று பதிய வைத்து விட்டார் விஜய்.